குரல் அற்றவர்களின் குரலாக அன்பிற்கினிய சக உறவுகளை வணக்கம். இந்த நாட்களில் நாம் உண்மையில் நமது வாழ்வில் எப்பொழுதும் தொடர வேண்டிய நிலைப்பாடு இதுதான். குரல் அற்றவர்களின் குரலாய் நம்மோடு வாழ்கின்ற பலர் நம்மை என தனக்கு உணர்வதை பொது வழியில் சொல்லிட முடியாமல், காரணம் அதிகமானோரின் கருத்திற்கு மாறாயிருந்தால் நமது கருத்து வெளிவராமல் இருக்க, நம்மை ஜாதியால், மதத்தால், பொருளாதாரம், ஏற்ற தாழ்வு என நமது அறம் சார்ந்த வார்த்தை வெளியே வராமல் செய்துவிடும் இக்கூட்டம். எனவேதான் ஏசையா 6:6 இவ்வாறு கூறப்பட்டுள்ளது: உண்மையில் நான் விரும்புவது பலியே அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். ஆம் அன்பிற்கினிய சக உறவுகளே, இறைமகன் இயேசு தனக்காக எதையும் நம்மிடம் எதிர்பார்க்கவில்லை. அவர் நம்மோடு வாழ்கின்ற சக மனிதரிடம் நாம் இரக்கம் கொண்டுள்ளோமா என்ற கேள்வியை கேட்கிறார். இன்று ஆலயங்களில் அன்பை தராத ஆடம்பரங்கள், பரிவை தராத பண்பாடு என்னும் போர்வையில் திருப்பலியும், பல குழுக்கள் 1000 செலவில் அன்பற்ற பொருட்கள் படைக்கிறோம் என்றால், ஆலயம் வாசலில் அன்றாட உணவின்றி வறியோரை கண்டும் காணாமல் செல்கிறோம். ஆலயம் சார்ந்த பணிகள் என்றால் வரியை என பல 1000 கட்டாயமாக வசூல் செய்கிறோம். அங்கே வரி கட்ட முடியாத ஏழைகளும் அப்பங்கு தளத்தில் வாழ்வார்கள். அவர்களுக்கும் சமமான வரி தர வேண்டும் என்போம். அந்த குரலற்றவரின் குரலாக நாம் நமது மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து, நீ உண்மையில் கிறிஸ்தவன் தானா என்ற வினாவை வைக்கிறார். லூக்கா 18:9-14 வரை நாம் நற்செய்தியை தியானித்தால், கடவுளே, நான் கொள்ளையர்கள், நேர்மையற்றவர் போன்றோ, விபச்சாரர் போன்றோ, வரி தண்டுவர் போன்றோ இல்லை என்பது உமக்கு தெரியும். எனவே உமக்கு நன்றி, நான் வாரம் 2 முறை நோன்பிருக்கிறேன் என கூறி இறைவேண்டல் செய்கிறார் பரிசேயர். என்றால் வரி தண்டுபவரோ இறைவனின் மார்பில் அடித்துக்கொண்டு, பாவியாக என் மீது இறங்கி அருளும் என்கிறார். அப்பொழுது அன்றைய காலத்தின் மரபின்படி வானத்தை பார்த்து வேண்டவில்லை, அங்கே இறைவன் இருப்பார், அவர் முகம் பார்க்க நாம் தகுதியற்றவன் என்பதை தன் அறப்பார்வையினால் உணர்கிறார். இதையே இறை பார்வையில் இயேசு அனைத்தும் கற்றும் எப்பொழுது இறைவன் வாழ்வாக நம்பி வாழும் பரிசேர் அல்ல, வரி தண்டுபவரே இறைவனுக்கு ஏற்புடையவர் என்கிறார். காரணம், தன்னை உயர்த்துவோர் தாழ்ந்து போவார் என்றால், தம்மைத்தானே தாழ்த்துவோர் உயர்வார் என்கிறார். ஆம் அன்பிற்கினிய சக உறவுகளை, ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே உள்ள ஆழமான அன்புறவே ஜெபம் தபம் என்றால், பிறர் நம்மை கவனிக்க வேண்டும் என்பதற்காக நோன்பு இருப்பது தேவையற்றது. இந்த நாட்களில் பசியோடு வாழ்கின்ற எண்ணற்ற நம் சகோதர சகோதரிகள் இவ்வுலகில் நம்மிடையே வாழ்கின்றனர் என்பதை தினம் தினம் நாம் பார்க்கிறோம். அவர்கள் பசியை மட்டுமல்ல, அவர்கள் வாழ்க்கையும் நம்மில் பலர் இணைந்தால் நம் மாற்ற முடியும், மாற்றம் பெறும். இதையே எதிர்நோக்கின் ஏமாற்றம் தராது என்ற சுற்றுமடலில் திருத்தந்தை அவர்கள் இவ்வாறு சொல்கிறார்: எதிர்நோக்கி இருப்பதால் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள், இறைவேண்டுதலில் நிலைத்திருங்கள். அப்பொழுது நம் நம்பிக்கையில் மகிழ்ச்சி பிளிரும், அன்பு ஆர்வத்தை தூண்டுவதாக அமையும். அப்போதுதான் ஒருவர் மகிழ்ச்சி கொள்ள இயலும். நாம் அப்பொழுது வாழ்வில், மற்றவர் வாழ்வில் எதிர்நோக்கின் விதையை விதைக்கிறோம் என்பதை அறியலாம் என்கிறார். எத்துணை உண்மை! அன்பிற்குரிய சக உறவுகளை, நாம் இன்று பல வேளை ஆலயம் சார்ந்த பணிகள் நிறைவாக பங்கு பெறுகிறோம் என்றால், அங்கே நாம் பெற்ற தூய ஆவியின் சக்தியை கொண்டு சமூகத்தில் தீமையை மாற்ற என்ன பணி செய்கிறோம் என்றால் விடையில்லை. இந்த தவக்காலத்திலாவது நம்மை வருத்தி இறைவேண்டல் எவ்வளவு முக்கியம் என கருதுகிறோமோ, அதே அளவு முக்கியம் இந்த மண்ணில் நம்மை போன்ற உடல் உயிர் பெற்ற இறைவனால் படைக்கப்பட்ட நமது உடன் உறவுகளோடு அன்போடு பகிர்வோம், பாசத்தோடு பயனுள்ளதாக மாறுவோம். வாழ்வதால் மட்டும் இறைவனுக்கு உண்மையில் நன்றியுடையவராக இருக்க முடியும் என்றால் இல்லை. பணத்தால் அல்ல, மனத்தால் வாழ்வோம். குரலற்றவரின் குரலாக இந்த தியான நாட்களில் நமது குரல் ஒலிக்கட்டும். நன்றி.